இன்னைக்கு ஒரு ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேங்க. ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் வச்சு இந்த ஹேர் ஆயில ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஒரு பொருள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாத்தையும் அவ்வளோ கருமையா மாத்திருமா. ஆனா இதை நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி ரொம்ப லென்த்தியா இல்ல எனக்கு முடி குட்டையா இருக்கு அப்படிங்கிறவங்களும் இந்த ஹேர் ஆயில செய்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப தின்னா முடி இருக்கு அப்படிங்கிறவங்களும் இந்த ஹேர் ஆயில நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாங்க. இது பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மா தான் இதை சொன்னாங்க. அவங்க 50 வருஷமா இந்த ஹேர் ஆயில தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. 70-72 வயசு ஆகுதுங்க. ஆனா அவங்களுடைய முடி பாத்தீங்கன்னா அவ்வளவு கருகருன்னு நல்லா அடர்த்தியா நீளமா இருக்கு. அவங்க வயசுக்கு இந்த அளவுக்கு முடிய அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஹேர் ஆயில வச்சுதான் அவங்க மெயின்டைன் பண்ணதா சொல்றாங்க. வாங்க அந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது. இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில செய்யும் போது நம்மளுக்கு முழு பயனுமே கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு முழு இரும்பு கடாய் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதுல நம்ம 2 ஆயில் கலந்து நம்ம செய்ய போறாங்க. ஒரு ஆயில் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் சம அளவுல எடுத்துக்கணுங்க. அப்பதான் நம்மளுக்கு முழுமையான பயன் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு நான் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் கலந்து எடுத்திருக்கேன். ரெண்டுமே சம அளவுல எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டான பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. எண்ணெய் லைட்டா சூடாகணும். இப்ப பாருங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிட்டு வருது. இப்ப இதுல என்ன முக்கியமான பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னா இந்த வேம்பாலம் பட்டை தாங்க. இந்த வேம்பாலம் பட்டைய இந்த ஹேர் ஆயில்ல சேர்க்கும் போது முடி நல்லா கருகருன்னு நல்லா கருமையா வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதோட எண்ணெயோட கலர் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சிகப்பா மாறிடுங்க. இதுல நான் இந்த ஒரு பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சமா சேர்த்தீங்கன்னா அதோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்காது. இதோட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போறோம். இந்த ஒரு பொருள் சேர்த்தா மட்டுமே நம்மளுக்கு போதும். பட் இதோட இன்னொரு பொருளும் சேர்க்கும் போது அந்த பொருளோட பெனிஃபிட்ஸும் நம்மளுடைய ஹேருக்கு கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா முடி அடர்த்தியா கருகருன்னு வளர ஆரம்பிக்குங்க. இந்த வேம்பாலம் பட்டையை நம்ம தண்ணியில சேர்க்கும் போது அதோட நிறம் கண்டிப்பா மாறவே மாறாதுங்க. இந்த எண்ணெயோட சேர்க்கும் போது மட்டும்தான் இதோட கலர் நல்லா மாற ஆரம்பிக்கும். இங்க பாருங்க கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருது பாருங்க. அப்படியே சிகப்பு கலரா இளஞ்சிவப்பா மாறிட்டு இருக்கு. எண்ணெய் கொதிக்க எண்ணெயை நீங்க டபுள் பாயில் மெத்தட்லயுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். 2 மெத்தடுமே நல்லா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருது பாருங்க. கலர் நல்ல ஒரு சிகப்பு கலர்ல இந்த எண்ணெய் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஒரு பொருள் மட்டுமே போதும் நம்ம இந்த ஹேர் ஆயில ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஆனா அவங்க சொன்னாங்க இந்த ஒரு பொருளோட இன்னொரு பொருளும் சேர்த்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்ல 100% ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கலரு நல்லா எண்ணெய் கொதிக்கட்டும். இந்த ஹேர் ஆயில சின்ன வயசுல இருந்தே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்க அம்மா இவங்களுக்கு 17-18 வயசு இருக்கும் போதுல இருந்தே இந்த ஹேர் ஆயில ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவங்களோட அம்மாவோட முடியும் பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா அடர்த்தியா இருக்குமா. என்னுடைய ஃப்ரெண்டோட முடியும் பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா அடர்த்தியா கருகருன்னு இருக்கும். நம்ம ஆரம்பத்துல இருந்தே இது அவங்க ஆரம்பத்துல இருந்தே இது நம்மளுக்கு சொல்லாம விட்டுட்டாங்களே நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு அப்ப இந்த ஃப்ரெண்டு நம்மளுக்கு கிடைக்காம விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஃபீல் பண்ணேன். அவங்க இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா எனக்கு ஒரு 2-3 இயர்ஸா தான் அவங்களுக்கு தெரியும். அவங்கத்துல ஒருத்தங்க மலையாளிஸ் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க வருவாங்க ஊர்ல இருந்து. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ். அவங்க அப்படியே பழக்கத்துல நல்ல ஃப்ரெண்ட். அவங்களோட முடிய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ பொறாமையா இருக்குன்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு முடி கருகருன்னு இருக்கும். அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன். நான் என்ன இப்படி முடி இவ்வளோ
அவங்க கிட்ட நான் கேட்டேன், உங்களோட முடியோட ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இந்த ஹேர் ஆயில் தான் என்னுடைய முடியோட ரகசியம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இன்னுமுமே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அவங்க ஊருக்கு போகும்போதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்களாம். 6 மாசம் 1 வருஷம் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அங்க பாருங்க கலர் என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க, நல்ல ரெட் கலர்ல வந்திருக்கு. இப்போ இதோட இன்னொரு பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா கருஞ்சீரக பொடி தாங்க. இந்த கருஞ்சீரக பொடியை இந்த கருஞ்சீரக பொடியை இந்த ஹேர் ஆயில்ல சேர்க்கும் போது நம்மளுக்கு இன்னுமே நல்ல ஒரு சூப்பரான கலர் கொடுக்கும். இப்ப இது வந்து நான் வந்து நல்லா வந்து கருஞ்சீரகத்தை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கருஞ்சீரகத்தை நல்லா பொடி பண்ணிடணும். மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு முடிஞ்சா சலிச்சுக்கலாம். சலிச்சுட்டு இதை வந்து நம்ம இதுல சேர்த்துற போறோம். பாருங்க இதுல சேர்த்த போறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் கலர் வந்து நல்லா கரும் கலர்ல மாறிடும். இப்ப பாருங்க இந்த கருஞ்சீரகத்தை நம்ம சேர்த்துட்டோம். கலர் பாருங்க அப்படியே சிகப்பு கலர் வந்து கொஞ்சம் அப்படியே பிளாக்காவும் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேருங்க. பாருங்க இதை வந்து அப்படியே வந்து ஆற வச்சுட்டு வெயில்ல கொண்டு போய் வச்சிடணும். ஒரு 4-5 நாள் அப்படியே சுல்லுன்னு அடிக்கிற வெயில்ல வச்சிடணுங்க. வெயில்ல வச்சு அதுக்கப்புறமா இதை வடிகட்டி நம்ம பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். 1 வருஷத்துக்கு உங்களுக்கு கெட்டு போகாது. இல்ல நீங்க வந்து நடுவுல 1 வாட்டி 2 வாட்டி கூட நீங்க வெயில்ல எடுத்து வச்சு அதுக்கப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிட்டு கூட நீங்க வெயில்ல வச்சு வச்சு எடுத்துக்கலாம். முதல் இதை ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்க. ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம வெயில் எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். நான் வந்து ஃபில்டர் வச்சு நான் வடிகட்ட போறேன். பாருங்க வடிகட்டியாச்சு. நம்மளுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் கிடைச்சிருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து நம்ம வெறும் வேம்பாலம் பட்டையை போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல மட்டுமே உங்களுக்கு வந்து ஹேர் ஆயில் கிடைக்கும். வேம்பாலம் பட்டையோட கருஞ்சீரகமும் நம்ம சேர்த்திருக்கிறதுனால கலர் பாருங்க அப்படியே வந்து லைட்டா பிளாக் கலர்ந்த ரெட்டா தெரியுது பாருங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வளர்க்குங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஸ்டிமுலேட், நல்லா ஸ்கேல்ப்ல படுற மாதிரி நல்ல ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணணும். நீங்க டெய்லியுமே அப்ளை பண்ணலாம். இப்ப டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ற பழக்கம் இருக்கிறவங்க இந்த ஹேர் ஆயில வந்து டெய்லியுமே அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ கேரளால இருக்கிறவங்க எல்லாமே எண்ணெய் வச்சுட்டு டெய்லியுமே தலை குளிப்பாங்கங்க. அதனாலதான் அவங்களுடைய முடிகள் எல்லாமே நல்லா அப்படி கருகருன்னு இருக்குது. இப்ப பாருங்க நானு கலர் பாருங்க, நல்ல கலர் வந்து ரெட் கலர்ல இருக்கு. ரெட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி இருக்கு. நல்லா திக்காவும் இருக்கு. உங்களுக்கு இதுல நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் 2 எண்ணெயும் நம்ம சேர்த்திருக்கோம். நீங்களும் இந்த ஹேர் ஆயில ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்தாவது தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணுங்க. ஆரம்பத்துல சில பேருக்கு வந்து ஹேர் ஃபால் வர சான்சஸ் இருக்கு. ஆனா ஒரு 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து உங்களுடைய முடியில வந்து பழகிடும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி முடிகள் வர ஆரம்பிக்குங்க. ஒரு 1 மந்த் வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.